மே 1, 2025 முதல் ஏடிஎம் பயன்படுத்தும் முறையில் ஒரு முக்கியமான மாற்றம் நடைமுறைக்கு வருகிறது. இந்த மாற்றம் நாடு முழுவதும் ஏடிஎம் வசதியை பயன்படுத்தும் கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களை நேரடியாக பாதிக்கக்கூடும். இந்த புதிய விதிகளின்படி வேறு வங்கிகளின் ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கும் இருப்புத் தொகையை சமர்ப்பிப்பதற்கும் கட்டணங்கள் உயர்த்தப்படுகின்றன. இதற்கான முக்கிய காரணம் பராமரிப்பு மற்றும் இயக்க செலவுகள் அதிகரித்ததுதான் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஒரு மாதத்திற்கு பெருநகரங்களில் 5 இலவச பரிவர்த்தனைகள் மற்றும் கிராமப்புறங்களில் 3 இலவச பரிவர்த்தனைகளும் வழங்கப்பட்டு வந்தன. இந்த இலவச வரம்புகளை கடந்தவுடன் தற்போது வசூலிக்கப்படும் ரூபாய் 17 கட்டணம் மே 1 முதல் ரூபாய் 19 அதிகரிக்கப்படுகிறது. இது சரியாக தோன்றினாலும் அடிக்கடி ஏடிஎம் பயன்படுத்துபவர்களுக்கு இது பெரும் செலவாக மாறும். இதேபோல் இருப்புத் தொகையை மட்டும் சமர்ப்பிக்கும் சேவைக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதுவரை ரூபாய் 7 இருந்த இது இனிமேல் ரூபாய் 9 ஆகும். அதாவது வாடிக்கையாளர்கள் இனி ஏடிஎம்களில் எவ்வித பரிவர்த்தனை செய்தாலும் கூடுதல் செலவுகளை எதிர்நோக்க வேண்டிய நிலை உருவாகுகிறது. இந்த மாற்றங்களை முன்வைத்தவர்கள் ஏடிஎம் நெட்வொர்க் ஆபரேட்டர்களும் ஒயிட் லேபிள் ஏடிஎம் நிறுவனங்களும் தான். இவர்களுடைய கோரிக்கையை இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் நேரடியாக ரிசர்வ் வங்கியிடம் கொண்டு சென்றது. அந்த கோரிக்கைக்கு தற்போது ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வால் பாதிக்கப்படாமல் இருக்க வாடிக்கையாளர்கள் தங்கள் சொந்த வங்கியின் ஏடிஎம்களை பயன்படுத்துவது நல்லது, அல்லது மேலும் சிரமமின்றி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு மாறுவது ஒரு சிறந்த வழியாக இருக்கலாம். நவீன டிஜிட்டல் பரிமாற்றங்கள் நம் நேரத்தையும் பணத்தையும் சேமிக்கக்கூடிய ஒரு சாதனமாக மாறிவிட்டன. இருந்தாலும் அதற்கு மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிக்கப் போவதாக சில தகவல்கள் பரவி வருகிறது. எப்படி பார்த்தாலும் மே 1, 2025 என்பது ஏடிஎம் பயன்படுத்தும் விதிகளில் ஒரு முக்கியமான திருப்புமுனைதான்.